Hello everyone, welcome to Covaltech. நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் பைபிட் கார்டை வச்சு நாங்கள் ஸ்ரீலங்கா ஏடிஎம் மிஷினில் வித்ட்ரோ பண்ணி காசு எடுக்க போகிறோம். ஸோ இதில் ஃபீஸ் என்ன மாதிரி வித்ட்ரோவல் எப்படி எடுக்கிறது எல்லாமே தெளிவாக காட்டியிருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் மேலே இருக்கிற ஐ பாட்டனில் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம் பைபிட், அதாவது பைபிட் கார்டில் நாங்கள் ஓட பண்ணி எடுத்த பைபிட் கார்டில் வித்ட்ரோ பண்ண போகிறோம். ஸ்ரீலங்காவில் இருக்கிற கமர்ஷியல் பேங்க் ஏடிஎம் மிஷின் யூஸ் பண்ணி வித்ட்ரோவல் எடுக்க போகிறோம். ஸோ என்ன மாதிரி வித்ட்ரோவல் எடுக்கிறது, மற்றது வித்ட்ரோவல் எடுக்கிற டைம் என்ன மாதிரி ஃபீஸ் இந்த கார்டில் எடுக்குது, வித்ட்ரோ பண்ணதும் பேலன்ஸ் எப்படி செக் பண்ணுறது, அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு கிரிப்டோ கரன்சி வச்சுருந்தா, அதாவது யூஎஸ்டிடியோ ஏதாவது ஒரு கோயின் வச்சுருந்தா அதை ஸ்ரீலங்காவில் இருக்கிற கேஷாகவே எடுக்கலாம். நிறைய பேருக்கு கிரிப்டோ கரன்சி எப்படி பேங்கில் காசு எடுக்கிறேன்னு சொல்லி கேட்டால் உடனே சொல்கிற விஷயம் பைனான்ஸில் போயிட்டு P2Pயில் செல் பண்ணி அக்கௌண்ட்டுக்கு வர நாங்கள் அதை வித்ட்ரோ பண்ணுற மாதிரி. ஸோ இது நாங்கள் சொல்ல போகிற பைபிட்டில் இந்த கார்டை யூஸ் பண்ணி உங்களோட கிரிப்டோ கரன்சியை ஸ்ரீலங்கா காசாக எடுக்கலாம். ஸோ என்ன மாதிரின்ற தெளிவாக இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொமர்ஷியல் பேங்க் ஏடிஎம் மிஷினுக்கு வந்திருக்கிறோம். ஸோ இதில் தான் நாங்கள் கார்டு மூலமாக கேஷ் வித்ட்ரோ பண்ண போகிறோம். ஸோ எந்த கார்டுன்னு சொல்லி கேட்டால் நாங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி எடுத்த பைபிட் கார்டு. ஸோ இதில் தான் வித்ட்ரோ எடுக்க போகிறோம். கார்டை நான் போடுறேன். ஸோ கார்டை போட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மல் ஆப்ஷன் மாதிரி தான் வரும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் லாங்குவேஜை செலக்ட் பண்ணணும்னு நான் இங்கிலீஷை கொடுக்குறேன். கொடுத்துட்டு அடுத்தது என்னோட கார்டுக்கான பாஸ்வேர்ட், அதாவது பின் நம்பர் 4 டிஜிட் பின் நம்பரை நம்பர் பேட்டில் டைப் பண்ணுறேன். கொடுத்துட்டு பாருங்கள், நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ கேட்குற இந்த ஆப்ஷனில் கேஷ் வித்ட்ரோவல் முதலாவதாக இருக்க பாருங்கள், இதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லியிருக்கு. ரெண்டாவது அதை கொடுத்துட்டு எவ்வளோ வித்ட்ரோ பண்ண போகிறேன், 100 மடங்காக வித்ட்ரோ பண்ணணும். ஸோ 500ன்னு சொல்லி கொடுத்துட்டு கரெக்டாக கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய கேஷ் வித்ட்ரோ ஆகுது. ஸோ இதுக்குள்ளால் ஃபர்ஸ்ட் இந்த கார்டு வரும், பைபிட் கார்டு வரும். கார்டை எடுத்ததுக்கு பிறகு கேஷ் வரும். ஸோ இப்போ கேஷ் எடுக்கிறேன். 500 ரூபா வித்ட்ரோ பண்ணியாச்சு. ஓகே, வித்ட்ரோ பண்ண அமௌண்ட்டை உங்களோட பைபிட் கார்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணலாம் எவ்வளோ டாலர் வெட்டுப்பட்டிருக்குன்னு சொல்லி. எனக்கு 500 ரூபா எடுத்திருக்கு. 500 ரூபாய்க்கு 1.64 USD எடுத்திருக்கு. ஸோ அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன ஒரு ஃபீஸ் எடுப்பாங்க. 500 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 9 ரூபா ஃபீஸ் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 10 ரூபா ஃபீஸ் எடுத்திருக்கு. மற்றது 1000 ரூபா நான் வித்ட்ரோ பண்ணியிருந்தேன். அதுக்கு 20 ரூபா 18 ரூபா அந்த மாதிரி ஃபீஸ் எடுத்திருக்காங்க. ஸோ மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஆன்லைன் பேமெண்ட்டை நீங்கள் செய்ய இயலும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்லைன் பேமெண்ட் ஜீவன் ஸ்டூடியோன்னு சொல்லி ஜெஃப்னால் இருக்குது. ஸோ அந்த ஸ்டூடியோவில் ஒரு ஃப்ரேமை நான் எடுக்கிறதுக்காக என்னோடய பைபிட் கார்டை யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கார்ட்லேருந்து பேமெண்ட்டும் எடுத்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபீஸ் ஃபாரின் ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ்ன்னு சொல்லி 0.25 USD எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு கேஷ்பேக் 0.25 USD கிடைச்சிருக்கு. ஸோ டோட்டலாக சொல்ல போனால் இதுக்கு எந்த வித ஃபீஸுமே எடுக்க இல்லை. ஸோ ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு உங்களுக்கு கேஷ்பேக்கும் கிடைக்குது. ஒரு நார்மல் கொம்பேங்க் கார்டோ இல்லைன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஏதாவது ஒரு டெபிட் கார்டோ விசா கார்டோ கிரெடிட் கார்டோ யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபுட் சிட்டியோண்டுக்கு போயிட்டு எப்படி பேமெண்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரியான சிஸ்டம் தான் நீங்கள் இந்த கார்டை வச்சு நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் பைபிட்டால் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்து அந்த கார்டை
யூஸ் பண்ணுற மெத்தட், அதாவது ஆன்லைன் பேமெண்ட்டை வந்து செய்கிற மாதிரி நான் வந்து உங்களுக்கு இதில் வந்து காட்டியிருக்கிறேன். கேஷ் வந்து ஏடிஎம் மூலமாக எப்படி வித்ட்ரா பண்ணுறது, மற்றது வந்து ஆன்லைன் பேமெண்ட் எப்படி வந்து செய்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க வந்து கிரிப்டோ கரன்சியை கூட கேஷை வந்து வித்ட்ரா பண்ணி எடுக்க இயலும். ஸோ பைபிட்டில் வந்து எப்படி கார்டு வந்து அப்ளை பண்ணுறது, மற்றது இந்த அப்ளை பண்ணுற கார்டு எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து தனித்தனி வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு வந்து பைபிட் கார்டை வந்து அப்ளை பண்ணி எடுக்கிறவங்களுக்கு வந்து $5 ஃபீஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்ட டைம் வந்து எல்லாருமே வந்து ஃப்ரீயாக வந்து கார்டு எடுத்திருந்தீங்க வித்தவுட் ஃபீஸ். ஸோ வீட்டுக்கே வந்து கார்டு வரும், ஆனால் ஃபீஸ் வந்து இல்லை. இப்போ வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஃபீஸ் வந்து கேட்குது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், நீங்கள் வந்து ஃபீஸ் கொடுத்து அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்து வேர்த். எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் செய்யலாம், கேஷை கூட வித்ட்ரா பண்ணி எடுக்கலாம். ஸோ இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்த்த விஷயம், பைபிட் கார்ட்லேருந்து ஸ்ரீலங்கா ஏடிஎம் மூலம் கேஷ் வந்து வித்ட்ரா பண்ணலாம், மற்றது ஆன்லைன் பேமெண்ட் வந்து செய்யலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன மாதிரி இந்த பைபிட் கார்டை வச்சு ஸ்ரீலங்கா ஏடிஎம்மில் கிரிப்டோ கரன்சியை வந்து இலங்கை காசாவே வந்து வித்ட்ரா பண்ணுற விஷயம் வந்து விளங்கியிருக்கேன். அதோட வந்து இந்த பைபிட் கார்டு வந்து எப்படி ஆன்லைனில் ஓட பண்ணுறேன், அப்ளை பண்ணி எடுக்கிறது என்ன மாதிரி, மற்றது இதில் போயிட்டு கார்டு எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, ஃபீஸஸ் வந்து என்ன மாதிரின்ற வீடியோ எல்லாமே வந்து இந்த வீடியோக்குள்ளே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு வந்து விளாண்ட வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளுங்கள்.